சம்ஹாரதே கரம். கோதாவரி ரொம்ப சில்லுன்னு இருப்பாளாம். யானை எல்லாம் குளிக்கிறதுக்காக அப்படின்னு வந்து தன்னுடைய தும்பிக்கைய விட்டு அப்படி கைய விட்டாலே அப்படியே சில்லுங்கிறது டாக்குன்னு எடுத்து அப்படின்னு எடுக்கிறது. பறவைகள்லாம் தன்னுடைய கூண்டை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறது. அதோட கூண்டுலயே இருக்கான். இப்படியே இருக்கலாமா அப்படின்னே இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய பறவைகள். மிருகங்கள்லாம் எப்பவுமே சஞ்சாரம் பண்ணக்கூடிய பூமி. ஆனா மிருகங்கள்லாம் தன்னுடைய ஆத்துலயே தன்னுடைய குகைகள்லயே அப்படியே இருந்துட்டு இருக்கு. வெள்ளையே வரமாட்டேங்கிறது ஏதோ. அப்படி இருக்கக்கூடிய பூமி. அப்படி கோதாவரி அப்படின்னா நிறைய ஹம்சங்கள்லாம் ஸ்நானம் பண்ணுவாளாம். ஹம்சங்கள்லாம் ஸ்நானம் பண்ணும். நிறைய இந்த மாதிரி ஜலஜந்துக்கள்லாம் இருக்கக்கூடிய இடம். ஆனா கோதாவரி ரொம்ப சில்லுங்கிறதா. ஹம்சங்கள்லாம் எங்கேயாவது நம்ம இப்படி மரத்தடியில இருப்போம், அப்புறம் கொஞ்ச நாய் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு இருந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஹேமந்த ருத்துவ ரொம்ப வர்ணிக்கிறார். நோத்தராதிக் பிரகாசத்தே, சூரியன் இருக்கக்கூடிய திசை, சூரியன் எங்க இருக்குன்னே தெரியலையா. சூரியன் பிரகாசிக்கல. அதே மாதிரி ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னுட்டு ஊதினா எப்படி அப்படி பனியால மறைக்கப்பட்டதா இருக்குமோ அந்த மாதிரி இயற்கையே இருக்கா. இயற்கையிலேயே இன்னும் எதுவும் தெரியல. அப்படி மொத்தமா பனியால மறைக்கப்பட்டிருக்கு இயற்கையே. அந்த மாதிரி இருக்கு. அப்படி அப்பேற்பட்ட அந்த ஹேமந்த ருது, அந்த ஹேமந்த ருத்துலையும் ராமர் தன்னுடைய பிரார்த்தன அனுஷ்டானத்துல இன்னைக்கு விடமாட்டார். விடிய கார்த்தால எழுந்துட்டா சூரியன் உதயம் ஆகல. சூரியன் அதுவும் ஹேமந்த் ருத்துல உதயமாக வேண்டிய காலத்திலேயே ஆகாத சூரியன் இல்லையா. விடிய கார்த்தால அதுவும் உதயம் ஆகல. அங்கேருந்து எழுந்துட்டார். சீதாராமாள் தன்னுடைய ஆசிரமத்தில இருந்து வெளில வரா. லக்ஷ்மணன் நின்று இருக்கார். லக்ஷ்மணன் சஜ்ஜமா நின்று இருக்கார். தெரியும் லக்ஷ்மணனுக்கு எழுந்துருவார்னு. சஜ்ஜமா நின்று இருக்கார். சீதாராமாள் அப்படி முன்னாடி போக லக்ஷ்மணன் பின்னாடியே வரார். ராமருடைய பஞ்சபாத்திரத்தை கையில எடுத்துட்டு பின்னாடியே வரார். ராமரை பார்த்து ஏதோ பேசணும்னு லக்ஷ்மணருக்கு. என்ன பேசணும் அப்படின்னா, எதுக்கு என்னது, எதுக்கு இவ்வளவு விடிய காத்தால எதுக்கு போறாருன்னா கோதாவரியில ஸ்நானம் பண்றதுக்காக போறார். இவ்வளவு விடிய காத்தால கோதாவரி சில்லுன்னு இருக்கும் பொழுது யானைகள்லாம் கூட அந்த சில்லுப்ப தாங்க முடியாத கோதாவரி அங்க போய் எதுக்கு ஸ்நானம் பண்ணுவானே அப்படின்னு கேட்கணும் லக்ஷ்மணருக்கு. கேட்க தயக்கம். இப்படியே கேட்டா ராமருக்கு அவ்வளவு உகக்காது. அதனால கேட்க தயக்கம். என்ன கேட்கணும் அப்படின்னா, எதுக்கு ஸ்நானம் பண்ணுவானே, இப்படி ஸ்நானம் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு வெந்நீர் போட்டு தரேன், அதுல ஸ்நானம் பண்ணலாமே அப்படின்னு கேட்கணும்னு கொஞ்சம் தயங்குறார்